ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 49வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை வரவழைத்து கடைசி நாட்களில் அவர்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவித்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருங்காலங்களை அறிவித்த போது நப்தலியை குறித்து அவர் சொன்ன காரியம், அவன் விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வார்த்தைகளை சொல்லுவான் என்பது. அவனுக்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை தேவன் கொடுப்பதை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விடுதலை பெற்ற மனுஷனுடைய வாயிலிருந்து வரவேண்டிய வார்த்தைகள் இன்பமானவைகளாய் இருக்க வேண்டும் என்றும் இந்த வேதவசனம் குறிப்பிடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பல அடிமைத்தனங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி இருக்கிறார். பல தவறான பாவ சுபாவங்களிலிருந்தும் கூட நம்மை விடுவித்திருக்கின்றார். விடுதலை ஆக்கப்பட்ட நாம் பிறருக்கு முன்பாக பேசும்போது இனிமையான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், நம்பிக்கையூட்டுகின்ற வார்த்தைகள், திடப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேச வேண்டும். நம்பிக்கை இழக்கச் செய்கின்றதும் உற்சாகம் இழக்கச் செய்கின்றதும் அவநம்பிக்கை உண்டாக்குகின்றதுமான வார்த்தைகள் ஒருபோதும் நம்மிடத்திலிருந்து வரக்கூடாது. அது ஒரு விடுதலை பெற்ற மனுஷனுடைய அடையாளமும் அல்ல. நம்மிடத்தில் ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லும் போதோ ஒரு ஆலோசனை கேட்கும் போதோ நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் ஆலோசனைகளும் அவர்களை பலப்படுத்த வேண்டும். சிலர் சொல்லுகின்ற ஆலோசனை அவர்களிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கையை கூட இல்லாமல் போகச் செய்கின்றதா இருக்கும். விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ்கின்ற நம்முடைய வாயிலிருந்து ஒருபோதும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஒரு நல்ல இசை கருவியிலிருந்து இனிமையான சத்தம் புறப்படுகிறது போல நம்மிடத்திலிருந்தும் இன்பமான வார்த்தைகள் வெளிப்படட்டும். கேட்கிறவர்களுக்கு உள்ளத்துக்கு ஆறுதலும் அருமருந்தாகவும் அது காணப்படும். விடுதலை பெற்ற நாம் பிறரை விடுதலையாக்குகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவோம். விடுதலையாக்குகிறவர்களாக காணப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மால் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் வார்த்தைகள் பிறரை விடுதலையாக்குகின்றதாய், காயம் கட்டுகின்றதாய், கவலைகளை மாற்றுகின்றதாய் காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து நேர்மறையான வார்த்தைகளினால் ஒவ்வொருவரையும் கட்டியெழுப்ப உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.